செப்பரேஷன் பிட்வீன் தி ஆர்டிஸ்ட் அண்ட் தி ஆண்டர்பிரினியர் சைடு மாதிரி வச்சுக்கலாம். ஸ்விட்ச். லைக் இந்த ஜோனில் வந்தால் நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக யோசிக்க மாட்டேன். அந்த ஜோனில் உட்காந்துட்டா நான் ஆண்டர்பிரினியராக யோசிக்க மாட்டேன். ஆர்ட்டுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்க, பிகாஸ் எவ்ரி டீச்சர் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ். உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வெறும் சரிகம பதனிசா சொல்லிக் கொடுத்து பாட்டு சொல்லிக் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வேறு டீச்சர். நீங்கள் வந்து வாய்ஸ் கல்ச்சர் ப்ராப்பர் டெக்னிக் நீங்கள் வந்து அது ஒரு ஒரு லாங் டேர்மாக யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு வேறு டைப் ஆஃப் டீச்சர்ஸ். ரேட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட், தேர் அப்ரோச்சஸ் வில் பி டிஃப்ரெண்ட், அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் டிஃப்ரெண்ட். நீங்கள் இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் எக்கனாமிக்கல் ஃபார் யூ, நீங்கள் ஒரு கர்நாடிக் இல்லை ஒரு குரூப் கிளாஸில் நீங்கள் போட்டுக்கலாம் அவங்கள. இட் வில் நாட் பி எஃபெக்டிவ். குரூப் கிளாஸஸ் டோன்ட் ஒர்க். ஏன்னா பின்னாடி உட்காந்து நீங்கள் என்ன கற்றுட்டு இருக்கீங்கன்னு டீச்சருக்கு கேட்காது. ரைட், ஒன் கிளாஸஸ் நீங்கள் பண்ணினீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி ஒன் அட்டென்ஷன், ஸோ இட் வில் பி ப்ரைஸ்ட் மோர். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் ப்ராப்பராக டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பி சார்ஜ் மோர். ஜஸ்ட் லைக் ஹவு டாக்டர்ஸ் ஆர் ஈவன் லைக் ஒரு ஸ்கில்டு பர்சன். ஒரு கார்பென்ட்ரியிலே சும்மா ஆணி அடிக்கிறதுக்கு தெர் இஸ் ஒன் ரேட், பட் ஒரு 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 பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் கிரியேட் பண்ணணும், அது டெஃபினெட்லி கோயிங் டு சார்ஜ் மோர். ஹேர் கட் எடுத்துங்க. ஐ ஷுட் நாட் பி டாக்கிங் அபவுட் ஹேர் கட். ரைட், நாங்கள் வந்து